அனைவருக்கும் காலை வணக்கம். ஊக்கமுடைமையில ஒரு திருக்குறளை நம்ம பார்த்துட்டு இன்றைய பாடங்களை தொடங்குவோம். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று வள்ளுவர் கூறியிருப்பார்கள். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் உயர்வாகவே நினைக்கணும். எண்ணியதை நம்ம உயர்வாக எண்ண வேண்டும். அந்த எண்ணியதை கைவிட்டாலும் அடையாவிட்டாலும் சரியா, எண்ணியதை அடையாவிட்டாலும் அந்த எண்ணியதை கைவிடாதே. எவ்வளவு ஒரு அற்புதமா கொடுத்துருக்கோம் பாருங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள, மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. மற்றதெல்லாம் விட்டுருங்க. என்ன நினைச்சியோ அதை மட்டுமே குறிக்கோளா இருங்க. அது தற்போது அப்போது கிடைக்காம விட்டாலும் கூட பாருங்க, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணியதை கைவிடாதே. எவ்வளவு அற்புதமா சொல்லிக்கிறார் பாருங்க. நீ என்ன நினைச்சோ அதை கைவிட்டுறாது. சரியா, நீ என்னத்தை அடையும் நினைக்கிறியோ, இப்ப ஒரு டிஎன்பிசில இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ண அப்படின்னா, ஒருவேளை சப்போஸ் அதுல தவறி விட்டாலும் கூட நீ மறுபடியும் அதை விட்டுட்டு வெளியே வந்துடாதீங்க. சரியா, ஸோ டிஎன்பிஎஸ் படிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பாடம் சுட்டு எழுத்துக்கள் இலக்கணத்துல, இது 6th புக்ல தான் இருக்கு. சரியா, 6ஆம் வகுப்பு. சரியா, 6ஆம் வகுப்பு புக்ல இருக்கு சுட்டெழுத்துக்கள். இது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 5 வகையான சுட்டெழுத்துக்கள் இருக்கு. 5 வகையான சுட்டெழுத்துக்கள் ஒரு 5 வகையாக நம்ம பிரிக்கலாம். சரியா, சுட்டெழுத்துக்கள்லாம் 3 தான் இருக்கு. சரியா, ஆ இ உ, இந்த 3 தான் சுட்டெழுத்துக்கள். சரியா, இந்த ஊ கூட தற்போது நடைமுறையிட இல்லை. சரியா, தற்போது நடைமுறைக்கு இல்லாம இருக்கு. ஸோ ஆ இ மட்டும்தான் சுட்டெழுத்துக்கள். ஆனா சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டா நீங்க 3 தான் சொல்லணும். ஆ இ உ. சரிங்களா, சரி ஓகே. இந்த சுட்டெழுத்துக்களை வச்சு அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டு திரிப்புன்னு சொல்லி ஒரு 5 வகையாக நம்ம அதை பார்க்கலாம். சரியா, ஸோ சுட்டெழுத்துக்கள் ஆ இ உ. சரியா, ஸோ அகச்சுட்டுன்னா என்ன சார்? அகச்சுட்டு எல்லாம் பாருங்க. சரியா, அகச்சுட்டுனா இப்ப அவன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், அவன் அல்லது அவர், இவன், எதை வேணுமானு சொல்லலாம். சரியா, அகச்சுட்டுனா என்ன? ஒரு சுட்டி காட்டுறீங்க. அவன், இவள், அது, இம்மரம், அம்மரம், அவ்வீடு, இவ்வீடு, எப்படி வேணுமானு சொல்லலாம். சரியா, சோ அவன், அவர், இவன், இவள், எதை வேணுமானு நீங்க சொல்லலாம். இதெல்லாம் சுட்டு, அகச்சுட்டுக்கள். சரியா, இவன், இவர், இவர் அல்லது இவ்வீடு, சரியா, அவ்வீடு, ஸோ இப்படி எப்படி வேணுமானு சுட்டி சொல்லலாம். அகச்சுட்டுனா நீங்க அகச்சுட்டு வார்த்தை அப்படின்றது என்ன அப்படின்றது நீங்க நல்லா பாருங்களேன். சரியா, இந்த இடத்துல இவ்வீடு, அவ்வீடு அப்படின்றது வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டா பொருள் வரக்கூடாது. சரியா, ஸோ அப்ப இவ்வீடு, அவ்வீடுலாம் வராது. சரியா, ஓகே. இவன், இவர், இதெல்லாம் வரலாம். சரியா, இது, இது, அது, சரியா, இப்படி வரும். இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அகச்சுட்டுனா ஒரு சுட்டு, இப்ப அவள் அப்படின்றதுல இதுல சுட்டெழுத்துக்கள் என்ன? இதுல சுட்டெழுத்து எது? ஆதான். இந்த ஆவை நீக்கிட்டால், ஆவை எடுத்துட்டா வல்னு வரும். பொருள் வருமா? அவளுக்கு ஆவை எடுத்துட்டா வல்னு வருது. அப்ப பொருள் வரல. அப்ப ஒரு சுட்டு வார்த்தையில் சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராம இருந்ததுன்னா அது அகச்சுட்டு. இப்ப பாருங்க, அவர் சுட்டெழுத்து எடுத்துருங்க, வர்னு வருது. வர்னு ஒரு வார்த்தை வந்ததே இல்லை. சரியா, அதே மாதிரிதான் எதா இருந்தாலும் சரி, இவன், இவள், எதா இருந்தாலும் ஈ அடிச்சிருங்க, வன், வல், தூ, தூ ஒரு எழுத்து ஒரு மொழியில வரும். அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. சரியா, சொட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரவில்லை என்றால் அது அகச்சுட்டு. 2வது பாருங்களேன், புறச்சுட்டு பாருங்க. புறச்சுட்டு
சரியா? இந்த புறச்சுட்டுல பாத்தீங்கன்னா சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தந்ததுன்னா அது புறச்சுட்டு. பாருங்க, அம்மரம், இவ்வீடு. சரியா? பாருங்க, சுட்டெழுத்து நீக்கிறோம், ஆவை எடுத்துறோம், மரம்னு பொருள் வருது பாருங்க, மரம். இவ்வீடு, ஈ எடுத்துறோம், வீடு. சரியா? சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தந்ததுன்னா புறச்சுட்டு, சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரவில்லை என்றால் அகச்சுட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சது. அடுத்தது அண்மை சுட்டு. அண்மை சுட்டு. அண்மை சுட்டுனா என்ன அப்படின்னா, அருகில் உள்ள பொருளை சொல்லிச்சுன்னா அது அண்மை சுட்டு. அப்ப அருகில் இருக்கிறது என்ன? இது. சரியா? இந்த. சரியா? இவ்வீடு. சரியா? இந்த மரம். சரியா? இம்மரம். பாருங்க, இம்மரம், இவ்வீடு. சரி, பக்கத்துல இருக்கிறது சொல்றோம். சரியா? இவன் பக்கத்துல தான் இருக்கான், இவள் பக்கத்துல தான் இருக்கா, இது. சரியா? சோ இது மாதிரி பக்கத்தில் இருக்கிறது, அருகில் உள்ளவற்றை சொன்னா அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய சொல், அதாவது எழுத்து, சரி சொல்லுன்னு சொல்லக்கூடாது, எழுத்து என்ன? அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னா ஈ. ஈல தான் தொடங்கும். சரியா? அவள்னு வந்துடக்கூடாது, அது சேமி சுட்டாகும். இவள், இது, இம்மரம், இவ்வீடு. சரியா? அடுத்து பாருங்களேன், சேமி சுட்டு. சேமினா தொலைவில், சேமே சுட்டு. சரியா? அவள், அம்மரம், அவ்வீடு. சரியா? இது மாதிரி வருது. அது பாருங்க, அது, அம்மரம், அவ்வீடு. அவள், அவள், சரி, அவள், அவன். சரியா? சோ இது மாதிரி சரி, சேமி சுட்டுக்குரிய சொல்லு எழுத்து என்னன்னா ஆதான். சரியா? அண்மை சுட்டுக்கு ஈ, சேமி சுட்டுக்கு ஆ. சரியா? சோ இது மாதிரி வரத்தெல்லாம் சேமி சுட்டு. இது மாதிரி வரத்தெல்லாம் என்ன? சேமி சுட்டு. இப்ப பாருங்களேன், இந்த அகச்சுட்டு அண்மை சுட்டுலயும் வரும், சேமி சுட்டுலயும் வரும். பாருங்க, அவள் வந்திருக்கா, அவள். பாருங்க, அண்மை சுட்டுலயும் வரும், இவன். பாருங்க, இவன் வந்திருக்கா. சோ அகச்சுட்டு அண்மை சுட்டுலயும் வரும், சேமி சுட்டுலயும் வரும். புறச்சுட்டு பாருங்களேன். சரியா? நீங்க ஒரு உதாரணத்துக்கு இது சொல்றேன் நானு. அகச்சுட்டில் வரக்கூடிய எழுத்துக்கள், சரிப்பா, அவன். சரியா? என்ன அவள்னு கொடுது, அவள். சரியா? இங்க பாருங்களேன், அவள் என்ற வார்த்தை, அவளும் சரி இவனும் சரி, அவள் இவன். பாருங்க, அகச்சுட்டுல இவன் வருதா? பாருங்க, அண்மை சுட்டுலையும் இவன் வருது. அகச்சுட்டுல அவள் வர்றது பார்த்தீங்கன்னா சேமி சுட்டுலையும் வருது. சோ அகச்சுட்டில் உள்ள வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் அண்மை சுட்டுலையும் வரும், சேமி சுட்டுலையும் வரும். நீங்க அகச்சுட்டுனா என்னன்னு முதல்ல ஞாபகம் வைக்கணும்னா, சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரவில்லை என்றால் அது அகச்சுட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சது அதோட. சார், ஒருவேளை அவள்னு கொடுத்துட்டு இது அகச்சுட்டுல வருமா, அண்மை சுட்டுல வருமா, சேமி சுட்டுல வருமா, இல்ல அனைத்தும்ல வருமா, இப்படி கேட்டா என்ன சார் பண்றது? சரியா? கண்டிப்பாக அகச்சுட்டில் உள்ள வார்த்தைகள் அண்மை சுற்றிலும் வரலாம், சேமி சுற்றிலும் வரலாம். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. புறச்சுற்றில் உள்ள வார்த்தைகள் அண்மை சுற்றிலும் வரலாம், சேமி சுற்றிலும் வரலாம். அதுல எந்தவித மாற்றமே கிடையாது. சரியா? நமக்கு எப்படி கேள்விகள் கேட்கிறாங்களோ அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். சரியா? சோ இப்ப அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமி சுட்டு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லிடுறேன் இன்னொரு டைம். அகச்சுட்டுனா, அகம் அப்படின்னா சுட்டெழுத்துக்களை நீக்கினால், நீங்க இதுதான் அகச்சுட்டுனா உங்களுக்கு மைண்ட்ல அடுத்த ஸ்டெப்பே உங்களுக்கு ஞாபகம் வரணும். சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரவில்லை என்றால் அது அகச்சுட்டு. அதை தான் நீங்க மைண்ட்ல கொண்டு வரணும்.
புறச்சுட்டு என்றால் சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. அண்மை சுட்டினா அருகில் உள்ள பொருட்களை சொன்னீங்கன்னாவே அது அண்மை சுட்டு. தொலைவில் உள்ள பொருட்களை சொன்னீங்கன்னா அது செய்மை சுட்டு. பாருங்க, அண்மை சுட்டு பாருங்க, இம்மரம், இவ்வீடு, இந்த, இது, இவள். சரியா? சோ இது அந்த ஈலே தொடங்கிட்டு வரும். அதனாலதான் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ அப்படின்னு சொல்றோம். ஈன்னு தான் கண்டிப்பா தொடங்கணும். ஏன்னா அண்மை பக்கத்துல இருக்கு இல்லைங்களா, அதனால இது இவள். பக்கத்துல இருக்கும்போது அவள்னு சொல்லக்கூடாது. சரியா? இவள்னு தான் சொல்லணும். சரி, சேமி சுட்டு அது, அவள், அவன், அவர், அவ்வீடு, அம்மரம். ஸோ இப்படிதான் சொல்லணும். சரிங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்தது வினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. சுட்டு திருப்பி சொல்லாம விட்டுட்டேன். சரியா? 5 என்னன்னா, இந்த கீழே தெரியுதா என்னன்னு தெரியல, இங்க எழுதிட்டுங்களா? 5. பாருங்களேன், 5ன்னா சுட்டு திரிபு. சுட்டு திரிபு. சுட்டு திரிப்புனா ஒண்ணுமே இல்லைங்க. இம்மரம், இத இந்த மரம் என்று தற்காலத்துல இப்படிதான் சொல்லுவாங்க. இம்மரம்னு சொல்ல மாட்டாங்க, இந்த மரம். சோ அப்ப இம்மரம் அப்படின்றது இந்த மரம் என்றும், அம்மரம் என்பதே அல்லது அவ்வீடு. பாருங்க, அவ்வீடு என்பதே அந்த வீடு என்று, அந்த வீடு என்று அழைப்பார்கள். இவ்வாறு இம்மரம் அவ்வீடா அப்படின்ற வார்த்தைகள் இம்மரம் என்பது இந்த மரம் என்றும், அவ்வீடு என்பது அந்த வீடு என்று மாறி போயிருச்சு. இது மாதிரி இந்த மரம் அந்த வீடு இவ்வாறு மாறியதே சுட்டு திருப்பி என்று அழைக்கிறார்கள். சரியா? ஓகே, ரைட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா 6ஆம் வகுப்பு புக்ல இருக்கு. சரியா? இந்த வீடியோவை தெளிவா பார்த்துட்டு அப்புறமேட்டு உங்களுடைய புக் எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா புரியும். சரியா? அடுத்து வினா எழுத்துக்கள். இதே இதுல வினா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, அதுவும் ரொம்ப ஈஸி தான். சரியா? சீக்கிரம் முடிச்சிடலாம், ஒரே நிமிஷத்துல முடிச்சிடலாம். கடந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ல நம்ம காமராஜர் டிஎன்பிசி பயிற்சி மையத்துல இருந்து சரியா நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாம் அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. அதுதான் அதோடைய முக்கியமான கான்செப்டே. சரியா? ஸோ நம்மளுடைய மாணவி பாத்தீங்கன்னா 179, 200 கேள்விகளுக்கு 179 கேள்விகள் சரியாக அடித்து நமது காமராஜர் டிஎன்பிசி பயிற்சி மையத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார். தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் 91வது ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் பாத்தீங்கன்னா 34வது ரேங்க் எடுத்திருக்காங்க. சரியா? இன்னொரு மாணவி 176 கேள்விகள் அடித்திருக்காங்க. சரியா? ஸோ நம்ம காமராஜர் டிஎன்பிசி பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கோச்சிங் சென்டர் இன் தமிழ்நாடு. சரியா? ஸோ உங்களுக்கு சிறப்பான முறையில சரியா ரொம்ப வரியா எங்களுடைய இன்ஸ்டியூட்டோட முக்கியத்துவமே என்ன தெரியுங்களா? ஒரு வார்த்தை விடாம, ஒரு புத்தகத்துல ஒரு வார்த்தை விடாம, நம்ம சிலபஸ்க்குரிய பாடமா இருந்தா ஒரு வார்த்தைகள் விடாம அதை நாங்க படிக்க வச்சிருவோம். உங்களுடைய மைண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா புரிய வச்சிருவோம். அப்படி நீங்க சரியா ஒரு பாடத்தை அரை மணி நேரத்துல நடத்தலாம், ஒரு பாடத்தை நல்லா விரிவாக 2 மணி நேரத்திலும் நடத்தலாம். ஸோ நல்லா விரிவா நடத்தினா அது எக்காலத்துக்கும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஷார்ட்கட்டா அது ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா நடத்தணுமா, அது சரியா இருக்காது. அதுல கேள்விகள் கேட்கும் போது நீங்க கண்டிப்பாக பிழை பண்ணிடுவீங்க. சரியா? ஓகே, அடுத்து வினா எழுத்துக்கள். சரியா? வினா எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ஏ, யா, ஆவோ, ஏ அப்படின்னு 5 எழுத்துக்கள் இருக்கும். சரியா? வினா எழுத்துக்கள். சரியா? வினா எழுத்துக்கள் பாருங்க, ஏ, யா, ஆ, ஓ, ஏ. சரியா? ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. சரியா? ஒரே நிமிஷம் முடிச்சிடலாம். இதுல அகவினா புறவினா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இங்க எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு சொன்னோமே அதே மாதிரிதான் இதுவும். சரியா? ஓகே, ரைட். இப்ப இந்த எழுத்துக்கள்
ஒரு சொல்லில் இந்த 5 வினா எழுத்துக்களும் ஒரு சொல்லில் முதலில் வரக்கூடிய வினா எழுத்து என்ன, இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து என்ன, முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து என்ன? ஃபர்ஸ்ட் பாருங்க. சரியா, இந்த வார்த்தைகள் இருக்குங்களா, ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்ற எழுத்துக்கள், வார்த்தைகள் அல்ல எழுத்துக்கள், இது வினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வினா எழுத்துக்கள் ஒரு சொல்லின் முதலில், சரியா, ஒரு சொல்லின் முதலில் ஏதோ எந்தெந்த வினா எழுத்துக்கள் வரும் அப்படின்னா ஏவும் யாவும் வரும். சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள், முதலில் வரும் வினா எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். ஓகேவா? சார் எப்படி வருது, எப்படி சார் வரும் பாருங்க. எது, எதுப்பா, எதுங்க, சரியா, யார் அல்லது யாது. ஒரு சொல்லுடைய, இது ஒரு சொல்லுடைய முதலில் வருகிறது. இந்த யா என்ற வினா எழுத்து சொல்லின் முதலில் வருகிறது, ஏ என்ற வினா எழுத்தும் சொல்லின் முதலில் வருது. அதனாலதான் சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்து என்னன்னு கேட்பாங்க. வினா எழுத்துக்களில் சொல்லின் முதலில், சரியா, சொற்களின் முதலில் வரும் வினா எழுத்துக்கு எது, ஏ, யா தான். சரியா. அடுத்து ரெண்டாவது, சொல்லின் இடையில் வரும் வினா எழுத்து எது, சரியா. அடுத்து 2 தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. கமா, இதை நான் இந்த அடி எழுதிட்டுங்களா, ஓ, சரி, ஓகே. பாருங்களேன், பேசலாமா, பேசலாமா, பேசலாமா. பாரு, மாவு பிரிச்சிங்கன்னா இம் பிளஸ் ஆ வந்துருச்சுங்களா. சரியா. இந்த ஓவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஓவுக்கு என்ன எழுது கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியுமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெரியுமோ. இப்ப இந்த மோ பிரிங்க, இம் பிளஸ் ஓவா. ஓகே, சரி. இது மாதிரி ஒரு வார்த்தையில் இறுதியில் வரும், சரியா, ஆ, ஓ என்ற வினா எழுத்துக்கள் ஒரு சொல்லில் இறுதியில் தான் வரும். சரியா. ஓகே. அடுத்து 3 பாருங்களேன். அடுத்து ஏ மட்டும் இருக்கா. இந்த ஏ சொல்லின் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும். சொல்லின் பாருங்க, ஏன் அப்படின்னு சொல்றோமா. இப்ப ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம், சரியா. அப்ப சொல்லின் முதலில் வருதுங்களா, முதலில் வருது, இறுதியிலும் வருது, இறுதியிலும் இந்த எழுத்துக்கள் வருகிறது. சரி, இறுதியில் வர்றதுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க, சரியா. ஒரே நிமிஷம். நீதானே அப்படின்னு சொல்லி புக்லயே கொடுத்திருக்காங்க. இந்த ஏ நீ தானே, சரியா. இந்த நேவு பிரிங்க, இன் பிளஸ் ஏ வருதுங்களா, அவ்வளவுதான். சரியா. ஒரு சொல்லுடைய முதலிலும் வரும் இறுதியிலும், சரியா. முதலில் வரது ஏன் என்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இறுதியில் வரது நீதானே, நீதானே செய்த, சரியா. நீதானே அன்னைக்கு வந்து நீதானே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி. ஸோ இதை பிரிக்க நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதை எப்படி பிரிக்கணும், இன் பிளஸ் ஏலாம் எப்படி பிரிக்கணும், சரியா. ஒரு எழுத்துக்களை உயிர்மை எழுத்து எப்படி பிரிக்கணுன்றதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இலக்கணத்துல சொல்றேன், அதை வச்சு பாருங்க. அப்ப பாருங்க, வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். ஏ, யா, ஆவோ, ஏ, சரியா. அப்ப ஏவும் யாவும் சொல்லுடைய முதலில் வரும், ஆவும் ஓவும் சொல்லுடைய இறுதியில் வரும். ஏ என்பது சொல்லின் முதலில் வரும் இறுதியில் வரும். இதுலயும் அகவினா புறவினா அப்படின்னு 2 வகையை பிரிச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான், சரியா. அக வினா, புற வினா. நம்ம அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம் இல்லைங்களா.
சொற்களில் சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரவில்லை என்றால் அது அகச்சுட்டு. அதே மாதிரிதான் இந்த அகவினான்றது. ஒரு சொல்லில் வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரவில்லை எனில் அது அகவினா. ஒரு சொல்லில் வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தந்ததுன்னா அது புறவினா. சரியா? சரி, உங்களுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அகவினாவில் பாருங்க, ஏது. சரியா? அகவினாவில் ஏது. ஏது அப்படின்றது இதுல எது வினா எழுத்து? ஏ. ஏவை நீக்கிட்டா தூ வரும். தூன்றது ஒரு எழுத்து ஒரு மொழியில் வேணுமா சொல்ல முடிஞ்சு, ஆனா தூ என்பது பொருள் அல்ல. சரியா? ஏது என்பது பொருள். ஓகே, இது இவ்வாறு வருவது அகவினா. புறவினா. புறவினாவுக்கு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அவனா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவனா. சரியா? வருவானோ, வருவானோ. இந்த ரெண்டு எடுத்துக்காட்டு உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்காங்க. சரியா? புறவினாவில் பாருங்களேன், அவனா. சரியா? இதுல சுட்டெழுத்து எங்க இருக்கு? நாம பிரிச்சுனா என்ன வரும்? இன் பிளஸ் ஆ. அவனா. சுட்டெழுத்து பாருங்க, இதை உங்களுக்கு தெளிவா இருந்தாண்ட கூட போட்டுறேன். இதெல்லாம் அழிச்சிடலாம். சரியா? ஓகே, இதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சரியா? ஏன்னா இது இந்த புறவினா ரொம்ப முக்கியம். சரியா? இப்ப அவனா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இது புறவினாவுக்கு. புறவினா. இப்ப இந்த ஆ போட்டுங்க, வா போட்டுங்க. இந்த நாவ பிரிச்சுனா இன் பிளஸ் ஆவா இப்படி இருக்கும். அப்ப இந்த நாவ பிரிச்சா இன் பிளஸ் ஆவா. அப்போ ஒரு சொல்லில் வினா எழுத்துக்களை நீக்கிட்டால் பொருள் தந்ததுன்னா அது புறவினா. பாருங்க, அவனா என்ற சொல்லில் வினா எழுத்தை நீக்கினால் அவன் என்று பொருள் தருது. அப்ப அது பாத்தீங்கன்னா புறவினா. சரியா? ஏது அப்படின்ற ஒரு சொல்லில் வினா எழுத்துக்கள் வினா எழுத்துலான ஏவை நீக்கினா தூ என்று கொடுக்கிறது, பொருள் தரவில்லை. இது அகவினா. சரியா? அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். ஏயா ஆவோ ஏ. மீண்டும் ஒரு டைம் சொல்லிடுறேன். சொல்லில் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏவும் யாவும். சொல்லின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆவும் ஓவும். சொல்லின் முதலிலும் இடையிலும் வரக்கூடிய சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்துனா ஏ. அகவினா அப்படின்னா ஒரு சொல்லில் வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரவில்லை எனில் அது அகவினா. ஒரு சொல்லில் வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தந்ததுன்னா அது புறவினா. இவ்வளவுதான் விஷயங்க. சரியா? அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த இலக்கணத்தை பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.